வெல்கம் டு தமிழ் மினிட்ஸ் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்லேஜி, டைரி மில்க், மஸ்டர்ட் ஆயில் இதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் நம்மளோட வீடியோஸை பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி நோட்டிபிகேஷனாவே வரும். முதல்ல பார்க்க போறது பார்லேஜி. கண்டிப்பா இந்த பிஸ்கட்டை நம்மளோட சின்ன வயசுல அதிகபட்சமா சாப்பிட்டுருப்போம். அந்த அளவுக்கு சர்வசாதாரணமா எல்லா கடைகள்லயும் கிடைக்கிற ஃபேவரட்டான பிஸ்கட்ஸ் தான் இது. இப்படியாப்பட்ட கிளாசிக்கான பிஸ்கட்டை ஃபேக்டரியில் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றன்றதை பார்ப்போம். பார்லேஜி பிஸ்கட் தயாரிக்கிறதுக்கு முக்கியமான 3 ரா மெட்டீரியல் தேவைப்படுது. கோதுமை மாவு, சக்கரை, எடிபிள் ஆயில், இது கூடவே சின்னதா பேக்கிங் பவுடர், ப்ரிசர்வேட்டிவ் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பிஸ்கட் செய்யறதுக்கான முதல் ஸ்டெப் இது எல்லாமே ஒன்னா தான் மிக்ஸ் பண்ண போறாங்க. இந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஒரு பெரிய கண்டெய்னர்ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுப்பாங்க. இப்படி நல்லா குழைச்சு எடுத்த கோதுமை மாவு தான் நமக்கு கிடைக்கும். இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் மோல்டிங் தான். இந்த கோதுமை மாவை 28 டிகிரி முதல் 32 சென்டிகிரேட் வரைக்கும் கூலிங் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த மாவு கொஞ்சம் கூலிங்கா கட்டியானதுக்கு அப்புறமா சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுப்பாங்க. இந்த பீஸ் தான் இப்ப பார்த்துட்டு இருக்க மோல்டிங் மிஷின்குள்ள இந்த மாவு எல்லாமே ப்ராசஸ் பண்ண போறாங்க. இங்க ரோல் ஆயிட்டு இருக்கிற இந்த ட்ரம் தான் நீங்க பார்த்துட்டு இருக்க மோல்டிங் மிஷின். இந்த மிஷினோட உதவினால பார்லேஜி பிஸ்கட்டோட ஷேப்புக்கு ரொம்பவே துல்லியமா கட் பண்ணி எடுக்க முடியும். இந்த ட்ரம் ஒரு வாட்டி ரோல் ஆகிறப்போ 384 பிஸ்கட் தான் இந்த டைல பிரிண்ட் ஆகி வர்றது. இந்த பிஸ்கட் ஷேப்ல இருக்கிற மாவு இதோட நெக்ஸ்ட் ப்ராசஸிங்காக பேக்கிங்காக ப்ராசஸ் பண்ண போறாங்க. கிட்டத்தட்ட 120 டிகிரி செல்சியஸ்ல இருக்கிற சூடான அவனுக்குள்ள வச்சுதான் இந்த பிஸ்கட்டை நல்லபடியா பேக்கிங் பண்ணி எடுக்க போறாங்க. இப்படிதான் கடிக்கிறதுக்கு மொறுமொறுன்னு இருக்கிற கிறிஸ்பியான பிஸ்கட்ஸை தயாரிக்கிறாங்க. ரொம்பவே சூடா இருக்கிற இந்த பிஸ்கட்ஸை கூல் பண்ண போறது தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ். ஒரு 7-8 நிமிஷமா நார்மலான ஃபேன் டெம்பரேச்சர்ல தான் இதை கூல் பண்ண போறாங்க. இதோட ஹீட் கம்மியானதுக்கு அப்புறமா பிஸ்கெட்டை சாப்பிடுற லெவலுக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. இதோட நெக்ஸ்ட் ப்ராசஸா இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாமே லைனிங்ல பேக்கிங்காக ப்ராசஸ் பண்ண போறாங்க. இதுக்கான மிஷின்ஸ்லாம் யூஸ் பண்ணி குறிப்பிட்ட அளவுல கூட்டமா இதை பேக்கிங் பண்ண போறாங்க. பார்லேஜி கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 40 கோடி பிஸ்கட்ஸ் தான் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. இப்படி தயாராகிற பிஸ்கட்ஸை தான் இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு கார்னர்ல இருக்க கடைகளுக்கும் சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அதனால தான் உலகத்திலே அதிகமா சேல்ஸ் ஆகிற பார்லேஜி பிஸ்கட்ஸ்ன்றது சொன்னா அதிசயமா பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டைரி மில்க். உலகத்திலே சாக்லேட் கம்பெனியில குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டிய ஒரு கம்பெனி தான் கேட்பரிஸ் கம்பெனி. இதுல டைரி மில்க் தான் இந்த கம்பெனியோட ஃபேமஸான ப்ராடக்ட். 114 வருஷத்துக்கு முன்னாடி தயாரிக்க ஆரம்பிச்ச டைரி மில்க் சாக்லேட் இதோட முக்கிய ரா மெட்டீரியலான பால், கொக்கோ பவுடர், சுகர் இதெல்லாம் தான் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ரா மெட்டீரியல்ல இன்னைக்கும் ஒரு மாற்றமும் கிடையாது. சேம் ரா மெட்டீரியல் தான் யூஸ் பண்றாங்க. இது எல்லாமே நல்லா மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து சாக்லேட்டோட டைக்குள்ள தான் இந்த சாக்லேட்ஸ் எல்லாமே ஃபில் பண்றாங்க. ஒரு வைப்ரேட்டிங் மிஷின் யூஸ் பண்ணி இந்த சாக்லேட் ட்ரேயை ஷேக் பண்ணிட்டே இருக்காங்க. இப்படி வைப்ரேட் பண்றதுக்கு 2 ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன் இந்த ட்ரேல சாக்லேட் சமமான அளவுல இருக்கும், அதாச்சும் கரெக்டான அளவு ஃபுல் ஸ்பேஸிங் கவர் பண்ணும். ரெண்டாவது ரீசன் இந்த சாக்லேட்குள்ள ஏர் பபிள்ஸ் இருந்ததுன்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆயிடும். இதுக்கப்புறமா இந்த சாக்லேட் பாரை 30-40 நிமிஷத்துக்கு கூல் பண்ண போறாங்க. இந்த சாக்லேட்ஸை உடனே ஸ்பீடா கூல் பண்ணணும்னு நினைச்சா இந்த சாக்லேட்க்கு மேல ஒரு ஒயிட் கலர்ல கலர்ஸ் ஃபார்ம் ஆரம்பிச்சிடும். இந்த சாக்லேட் சாப்பிட்றதுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனா இதை பாக்குறதுக்கு ஒரு லுக்கே இருக்காது. அதனால இந்த சாக்லேட்ஸ் நல்லா பொறுமையா கூல் ஆனதுக்கு அப்புறமா ரொம்பவே ஷைனிங்கான ஒரு சாக்லேட் பார் தான் நமக்கு வெளியில கிடைக்கும். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க டிவைஸ்ல ஸ்டாப்லர் பென்னோ, இரும்பு துகள்களோ இத மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா இது எல்லாமே ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு மெட்டல் டிடெக்டர் தான் வச்சிருக்காங்க. சோ இந்த மெட்டல் டிடெக்டர் மூலமா இந்த சாக்லேட் எல்லாமே ப்ராசஸ் பண்றாங்க. இந்த ப்ராடக்ட்டோட சேஃப்டியையும் கன்ஃபார்ம் பண்றாங்க. நெக்ஸ்ட் இத பேக்கிங்காகவும் ப்ராசஸ் பண்ண போறாங்க. இங்க நிறைய பேக்கிங் லைன்ஸ் யூஸ் பண்றதுனால ஒரு லைன் ப்ராப்ளம் ஆனாலும் ஃபேக்டரி ஆபரேஷன்ஸ்க்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது. இத மாதிரி நிறைய லைன்ஸ் கம்பெனிக்குள்ள டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க. அதனால ஸ்டக் ஆகாம ப்ரொடக்ஷன் கண்டினியூஸா நடக்கும். இதுக்கு நடுவுல ஒவ்வொரு சாக்லேட் பாரோட வெயிட்டையும் குவாலிட்டியும் மிஷின்ஸ் மூலமா ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. சரியான வெயிட்ல இல்லாத சாக்லேட்ஸ் எல்லாமே இமிடியேட்டா ரிஜெக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறமா பிளாஸ்டிக் ரேப்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணி சாக்லேட்டை நல்லா பேக் பண்ணி எடுப்பாங்க. இதோட கடைசி ஸ்டெப்பாக இது எல்லாமே பாக்ஸ்ல பேக் பண்ணி கடைகளுக்கு சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மஸ்டர்ட் ஆயில். சமையல் செய்யறதுக்கு பல வகையான எண்ணெய் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல ரொம்பவே தரம் வாய்ந்த, இதுலயே ரொம்பவே வித்தியாசமான டேஸ்ட் உள்ள கடுகு எண்ணெயை, அதாவது மஸ்டர்ட் ஆயில எப்படி ஃபேக்டரியில மேனுஃபேக்சரிங் பண்றதை பார்ப்போம். எண்ணெய் தயாரிக்கிறதுக்காக முதல்ல தேவையான அளவுக்கு குவாலிட்டியான கடுகுகளை தான் சேகரிக்கிறாங்க. இப்படி கலெக்ட் பண்ண கடுகை தான் ஃபேக்டரிக்கு ரீச் பண்றாங்க. இங்க ஹைடெக் மிஷின்ஸ்லாம் யூஸ் பண்ணி நல்லபடியா கடுகை கிளீன் பண்ணி இதுக்குள்ள தேவையில்லாத டஸ்டோ அன்வான்ட் மெட்டீரியல்ஸோ எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்துறாங்க.
இதுக்கப்புறமா தான் கடுகு அரைக்கிறதுக்காக மிஷின்ஸ் யூஸ் பண்ண போறாங்க. இந்த மிஷின்ஸ்லாம் யூஸ் பண்ணி கடுகை நல்லா அரைச்சி இதுல இருக்கிற கடுகு எண்ணெயை தான் வெளியில டிராப் பண்ணி எடுக்கிறாங்க, ஃபில்டர் பண்ணி எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட இது பண்றதுக்கு 1 hour ஆகும் இந்த ப்ராசஸ் பண்றதுக்கு. கடுகெண்ணெய் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த வேஸ்ட் மெட்டீரியலை செடிகளுக்கு நல்ல உரமாகவும் யூஸ் பண்ண முடியும். இப்படி கிடைக்கிற எண்ணெயை நல்லா ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ற அளவுக்கு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் தான் பண்ண போறாங்க. கடுகோட பீஸ் இருக்கிறது எல்லாமே நீட்டா ரிமூவ் பண்ணிட்டு சுத்தமான கடுகெண்ணெயை தான் இந்த டேங்க்குள்ள சேவ் பண்றாங்க. இதோட குவாலிட்டி எல்லாம் நல்லா செக் பண்ணதுக்கு அப்புறமா தான் டிஃப்ரெண்ட் பாட்டில்ஸ்லாம் யூஸ் பண்ணி கடுகெண்ணெயை ஃபில் பண்றாங்க. இப்படி தயார் பண்ண கடுகெண்ணெயை தான் கடைகளில் சேல்ஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டும் பண்றாங்க. கண்டிப்பா இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது என்னோட மற்ற சேனல்கள் தான். முடிஞ்சா ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பா தேவை. ஸோ இப்போ பார்த்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.